கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கைதான தவேக மாவட்ட செயலாளர் மதியழகனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. தன் கணவர் கைது செய்யப்பட்டது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என தவேக மாவட்ட செயலாளர் மதியழகனின் மனைவி ராணி கூறியுள்ளார். தன் கணவருக்கு சிறு கீறல் ஏற்பட்டாலும் காவல்துறையே பொறுப்பு என கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். கைது பண்ணிட்டோன்னு அந்த வீடியோ எதுவும் வரல. கைது பண்ணோன்ட்டு என்கிட்ட வந்து இன்ஃபார்மும் பண்ணலை, என்கிட்ட சைனும் வாங்கலை. அப்போ அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கே இருக்காரு, நான் அவரை பார்க்கணும், உடனே பார்க்கணும். அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ, இல்லை அஜித்குமார் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ உள்ள, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்க அவர்கிட்ட. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு தவேக நிர்வாகி பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்த தவேக நிர்வாகியிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. கரூர் பிரச்சாரத்தில் உயிர் சேதம் ஏற்படும் என தவேகாவின் ஆனந்த் நிர்மல்குமாரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை. போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. காலதாமதமானதால் பல மணி நேரம் காத்திருந்த தொண்டர்கள் சோர்வடைந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் பலத்தை காட்ட திட்டமிட்டு 4 மணி நேரம் தாமதம் செய்யப்பட்டதாக எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மரக்கிளைகள் உடைந்து விழுந்ததால் கீழே நின்றவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும், கீழே விழுந்தவர்கள் மிதிபாடுகளில் சிக்கியதில் 11 பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2-3 நிமிடங்கள் மூச்சு விட முடியாத நிலை இருந்ததாகவும், 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. தவேக சார்பிலும் சிபிஐ விசாரணை கோரியும் சிசிடிவி பதிவுகளை பத்திரமாக வைத்திருக்க கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கலில் விஜய் பிரச்சாரத்தின் போது விதிகளை மீறியதாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 5 பிரிவுகளில் நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவேக நிர்வாகிகளுடன் சுமார் 11 மணி நேரம் விஜய் ஆலோசனை நடத்தினார். ஆலோசனையை முடித்துவிட்டு பட்டினம்பாக்கம் இல்லத்திலிருந்து நீலாங்கரைக்கு சென்றார். கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தில் வதந்தி பரப்ப வேண்டாம், முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். சோஷியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. கரூர் சம்பவம் குறித்து தவறான தகவல் பரப்பியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த ஒருவர், தவேகாவை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கரூர் துயர சம்பவத்தின் உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எல் முருகன் ஆகியோர் ஆறுதல் கூறினர். கரூர் சம்பவம் போல் இனிமேல் நடக்கக்கூடாது என்றும், சம்பவம் தொடர்பாக பிரதமரிடம் அறிக்கை கொடுப்பேன் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நடந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய பாஜக அமைத்த 8 பேர் கொண்ட குழு இன்று தமிழகம் வருகிறது.
பாஜக எம்பி ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட 8 எம்பிக்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருப்பதாக தவேக வழக்கறிஞர் அறிவழகன் குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகாப்பு விவகாரத்தில் காவல்துறை கடமை தவறியிருப்பதாகவும், செந்தில் பாலாஜி குறித்து விஜய் பேசிய போது காலணிகள் வீசப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 110 பேரில் 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கூறியுள்ளார். 13 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், 7 பேர் மருத்துவர் அனுமதியின்றி டிஸ்சார்ஜ் ஆனதாகவும் கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சீனா இரங்கல் தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாங்குன் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு இன்று மாலை 4:15 மணிக்கும், எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இரவு 11:45 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகும் சில பொருட்களின் விலை குறையவில்லை என 3000 புகார்கள் பதிவாகியுள்ளன. நுகர்வோரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும், நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்களை அக்டோபர் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை புறவாசல் வழியாக அமல்படுத்தும் நோக்கில் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டுவரப்படுவதாக தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாகிறது. குழந்தையை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜி.வி. பிரகாஷ் கூறியிருந்த நிலையில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சந்திப்பு. காசாவில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. காசாவில் அமைதியை கொண்டு வருவதற்கான புதிய செயல் திட்டத்தை ட்ரம்ப் வெளியிட்டார். ட்ரம்ப் முன்மொழிந்த 20 அம்ச செயல் திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டார். ஸ்பெயினின் வடகிழக்கு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக அந்நாட்டில் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. வலன்சியா நகரில் குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கவுகாத்தியில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. டெல்லியில் நடைபெற்ற உலக பாரா தடகள போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த ரிங்கு ஹூடா மற்றும் சுந்தர் சிங் குர்ஜார் ஆகியோர் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளனர். ஈட்டி எறிதல் போட்டியில் ரிங்கு 66.37 மீட்டர் தொலைவுக்கும், சுந்தர் சிங் குர்ஜார் 64.76 மீட்டர் தொலைவுக்கும் ஈட்டி எறிந்து பதக்கங்களை வென்றனர். பிரபாஸ் நடிப்பில் உருவாகியுள்ள தி ராஜா சாப் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு இப்படம் திரைக்கு வரவுள்ளது.